வணக்கம் கோவிந்தன்ஸ், இது பதிவு 2. இப்போலாம் நைட்டு லேட்டாக தூங்கி ரொம்ப சீக்கிரமாக எந்திரிக்கிறேன். அதனாலே வேன்னு தெரியல, பெட்லேருந்து எந்திரிக்க தோணவே மாட்டுது. சரி, நீ என்னோட அதிகாலையில் இருந்துச்சு அதிவேகமாக கிளம்பி புல்லு பிடுங்க போறியான்னு கேட்டிங்கன்னா, அதான் இல்லை, நம்மளுக்கு ஒரு கால்பந்து ஆட்டம் இருந்தது. சரி, கால்பந்து ஆட்டத்துக்கு போகலான்ட்டு கிளம்பி போனால் திரும்புகிற இடம்லாம் தோல்வின்ற மாதிரி கால்பந்து ஆட்டத்துக்கான லிஸ்ட்டில் நம்ம பேர் இன்னும் ரிஜிஸ்டர் ஆகல. சரின்னு வேலைக்கு போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு போனால் கரெக்டாக வாசலில் பார்த்தீங்களா நம்ம நண்பி எப்பவுமே இப்படி தான் காத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வணக்கத்தை போட்டு அப்படியே வீட்டுக்குள்ளே போனால் செம்ம டயர்டு. சரி, சாப்பிட்டு கீப்பிட்டு அப்படியே ஒரு உருக்கத்தை போட்டு பொறுமையாக இருந்துச்சா நம்ம சுனில் நம்பர் வரேன்ட்டு கால் பண்ணியிருந்தாரு. சரி, அவர் வருவானுன்ட்டு வாசல்ல போயிட்டு காத்திருந்தா காக்கா வைக்கிறதுக்கும் ஒரு அளவு இல்லடா. காத்திருந்து காலங்கள் போனது நின்று பொறுமையா பாட்டு இருந்தா அவர் எனக்கும் மேலும் பொறுமையா வர்றாரு. சரி, பட்டின ஒரு காடியில ஏறி நாங்க 2 பேரும் சேர்ந்து நம்ம உள்ளூர் உருட்டு நண்பர் வீட்டுக்கு போயிட்டோம். நான் ஏன் உருட்டு நண்பர்னு கூப்பிட்டேன்னு இந்த காணொலியை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும். தலைவர் உருட்டுறதுல ஃபேமஸ்னா நம்ம அரைக்கிறதுல ஃபேமஸ். நீ என்னடா உருட்டுற, நான் இப்போ அரைக்கிறேன்ட்டு சைட் கேப்ல ஒரு சம்சாவை அரைச்சிட்டு 3 பேரும் ஊர் பொறுக்க கிளம்பிட்டோம். இன்னைக்கு ஊர் பொறுக்க வந்த இடம் பாரிஸ். ஏறாத கடை இல்லை, இறங்காத கடை இல்லை. ஆனால் எங்கே போனாலும் என்னை உட்கார விட மாட்டானுங்க. அதுக்கப்புறம் எதுக்கு வந்தோடனே மறந்துட்டு கொஞ்ச நேரம் கடையிலே உட்காந்து ஊருக்காத உலக கதைலாம் பேசிட்டு உடனே சூற விட நம்ம உள்ளூர் உருட்டு நம்பர் வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப டைட்டா அடிச்சுட்டு வீட்டுக்கு போய் பார்த்தா குளிர்சாதன பெட்டி. கோவிந்தன்ஸ், இந்த குளிர்சாதன பெட்டி கண்டிப்பாக உங்களுக்கும் தேவை, வாங்கி ஒன்று வச்சுக்கோங்க. ஏன்னா வெயில் இப்போ சுட்டுன்னு அடிக்குது, இன்னும் வருங்காலத்தில் சுள்ளுன்னு அடிக்கும். அதனால வருமுன் காப்பதே நன்று. ஓகே கோவிந்தன்ஸ், மீண்டும் சந்திக்கலாம். டாடா, குட் பை.